ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் படத்தோட ஃபுல் ஸ்டோரி தான் வந்து நான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா 96% 12th மார்க் எடுத்துட்டு ஒரு டொனேஷன் கொடுக்குற மாதிரியான காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் சேர்றாரு. அதாவது ஏஜிஎஸ் காலேஜ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்கின் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபலாக இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நடக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவனா இருந்தால் தான் பிடிக்கும்னு சொன்னதுனால காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கெட்டவனாக மாறுறாரு. அவர் கெட்டவனாக மாறுறதுனால நிறைய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில் வரும். 48 அரியரை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் விட்டு அவர் வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு போலி டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுவார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துடும். அதில் வந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இவர் காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வந்து பார்த்தீங்கன்னா வருவார். அதுவும் வந்து சும்மா வர மாட்டார். மிஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூப்பிடுவார். அப்போ வந்து ரிட்டர்ன் ஆஃப் த ட்ராகன் சொல்லி ஒரு இன்டர்வல் வரும். அதுவும் இப்போ நான் தேட்டர் பிளாஸ்ட் ஆகிடுச்சு. விஜய் சேதுவோட ஆக்டிங் தான் செம்மையாக இருக்கும். ஹர்ஷத்தோட ஆக்டிங் செம்மையாக இருக்கும். பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எடுத்துட்டாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்காக வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பமா வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணியிருப்பார். அவர் சொன்ன காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இவர் வேலைக்கே வந்து பார்த்தீங்கன்னா போவார். இப்போ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சராக வந்துடுவாங்க. கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ண நம்ம பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க சொல்லிக் கொடுத்து இவங்க படித்து இந்த 48 அரியரை கிளியர் பண்ணாங்களா இல்லையா, லாஸ்ட்டில் என்ன தான் நடந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட முழு கதை. படம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும். அல்டிமேட் ஃபன்னு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கெலாம் பஞ்சமே இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. நீங்கள் எல்லாம் வந்து வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. நான் உங்களுக்காக தான் வந்து அன்றைக்கி அந்த படம் பார்த்து வந்து போய் போடுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.